பொன் மணிகளுக்கு தொடர்கிறது. 40 ஆண்டு திரைப்பட உலக வாழ்வு, 7 ஆண்டு ஓவியக்கலை வாழ்வு, இப்போ இலக்கியத்திலே இறங்கியிருக்கிற 5-6 ஆண்டு. இந்த வாழ்வு மொத்த சாரத்தையும் உங்கள் முன்பு நான் வைக்கப் போகிறேன். நீங்க பார்த்த அத்தனை ஓவியமும் சிவகுமார் 23 வயசுக்குள்ள போட்டு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் போட்டது கடைசியா பெரியார் படம் ஒண்ணுதான் கடைசியா போட்டது. ஜெயலலிதா அவர்கள் ஒரு நாள் கேட்டாங்க, இந்த காந்தி படம் எப்ப சார் வரைஞ்சீங்கன்னு. நான் உண்மையை சொல்லட்டுமா, என்ன சொல்லுங்க. நாங்க நீங்களும் நானும் 1966 எஸ் வாசன் டைரக்ஷன் ஜெமினி ஸ்டுடியோவில் நடிக்கும் போது 1966 வரைஞ்ச படம்னு நம்ம உங்க முகங்களை நீங்க எல்லாம் பார்த்து தலைவாரிக்கிறீங்க, பொட்டு வச்சுக்கிறீங்க, பவுடர் அடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்க முகத்தை பத்தி உங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது உங்க முகத்தை பத்தி. ஏன்னா நம்ம 107 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியாவில் 107 கோடி தாண்டி போயிட்டு இருக்கோம். 107 கோடி பேர் முகத்தையும் தனியாக போட்டோ எடுத்து சோனா காலேஜிலையும் தியாகராஜ கல்லூரி மொத்தமா செவுத்து பூரா ஒட்டி வச்சுட்டு நீங்க ஏதாவது கம்ப்யூட்டர்ல வேணா ஃபீட் பண்ணி பார்த்து ஒரே மாதிரி இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ கூட ஒரே மாதிரி இருக்காது. 107 கோடி பேர் முகமும் வித்தியாசமாக இருக்கும். கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் 2 கண்ணு இருக்கு, ஒரு மூக்கு இருக்கு, 2 துவாரம் இருக்கு, 2 காது இருக்கு, 32 பல்லு இருக்கு, எடுத்துட்டா 28 பல்லு கூட இருக்கு, 10-15 பல்லு கூட இருக்கும். ஆனால் 107 கோடி பேர் முகமும் ஒன்று போல் இருக்காது என்பதுதான் இயற்கையின் அற்புதம், கடவுளின் அற்புதம், கடவுளின் சிருஷ்டியினுடைய அற்புதம். அது 107 கோடி பேரை விட்டுருங்க. உங்க ஊர் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இரட்டையர்கள் இருப்பாங்க, ட்வின்ஸ் குழந்தைங்க இருப்பாங்க. தனியா பார்த்தா ராம லட்சுமணன் பேர் வச்சிருப்பாங்க. இதே நீ ராம லட்சுமணன் தெரியலையாப்பா, குழப்பமா இருப்பா, ஒரே மாதிரி சொல்லுவீங்க. நான் 2 பிள்ளைகளையும் நேரா நிறுத்தி உற்று கவனித்தால் ஒரு தலைமுடியில்லாவது ஒரு வித்தியாசம் தெரியும். ஒரு புருவத்திலிருந்து மேல போற முடியில்லாத சின்ன வித்தியாசம் தெரியும். இந்த ராமனுக்கு லட்சுமணனுக்கு தோலுடைய கலர்ல சின்ன டிஃபரன்ஸ் தெரியும். உயரத்துல 1 மில்லிமீட்டர் அந்த ராம லட்சுமணன் வித்தியாசம் தெரியும். இந்த வித்தியாசங்கள் தான் இயற்கையுடைய அற்புதம். ட்வின்ஸே நீங்க போக வேண்டாம், உங்க முகத்தை எடுத்துங்க. நாளைக்கு போய் வீட்டுல போட்டோ வசதி வந்துருச்சு, போய் போட்டோ ஸ்டுடியோல போட்டோ எடுத்துங்க. எடுத்து 12x10 சைஸ், அதாவது தங்களுக்கு 12 அங்குலத்துக்கு ஒரு சைஸ்ல உங்க முகத்தை க்ளோஸ்அப்ல பாஸ்போர்ட் மாதிரி அந்த படத்தை நீங்க கட் பண்ணுங்க. கட் பண்ணி நேரா ஸ்கேல சென்டரா வச்சு மூக்கு நடி புருவ நடுமையும் இந்த வாய் நடுப்பதியா தனியா 2 கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்க 2 பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு எங்கேயோ பார்க்கும், ஒரு கண்ணு நேரா பார்க்கும். ஒரு புருவம் கீழே இருக்கும், ஒரு புருவம் மேல இருக்கும். ஒரு நேசல் ஹோல்ல ஒரு மூக்கு துவாரம் வட்டமா இருக்கு, ஒரு கோணலா இருக்கும். பல பேர் நான் பேச சொல்ல மூக்கை இப்படி கோண டில்ட் ஆயிருக்கு, வேற பேருக்கு சென்டர்லயே வராது. இது ஒரு அமைப்பு. சிவாஜி எம்ஜிஆர் 2 பேர் எடுத்தீங்கன்னா இனிமே படம் போகும்போது பாருங்க, நல்லா உத்து பார்த்தா சிவாஜி எம்ஜிஆர் படத்தை வீட்டுல வச்சு பாத்தீங்கன்னா க்ளோஸ் படத்துல சிவாஜி எம்ஜிஆர் 2 பேருக்கும் வலது தாடை பெரிதாக இருக்கும். இனிமே நாளைக்கு எந்த போட்டோ பாத்தீங்கன்னா எடுத்து பாருங்க, வலது தாடை சிவாஜி எம்ஜிஆர் பெருசா இருக்கும். ஏன்னா அவங்க வலது தாடையெல்லாம் சின்ன மென்னு சாப்பிடுறாங்க. எந்த தாடை நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த பகுதி தான் பெருசாயிடும். நாகேஷுக்கு எனக்கு இடது தாடை பெருசா இருக்கும். அப்புறமா போட்டோ எடுத்து கொடுப்பாங்க, போட்டு பாருங்க இந்த தாடை பெருசாக, இந்த பக்கம் ஜாஸ்தி எல்லாம் விட்டுட்டு நாம. இந்த மாதிரி உலகத்திலேயே மிகவும் அழகான போர்ட்ரைட் பேசுன்னு சொல்லக்கூடியது காந்தி, இதுவும் ஆபிரகாம் லிங்கன் தான். காந்தி ஆபிரகாம் லிங்கன் மாதிரி சிறு வயதுல ரொம்ப மோசமான முகத்தோற்றம் உள்ள தலைவர்களே உலகத்தில் யாருமே கிடையாது. காந்தியோட பழைய போட்டோவில் எடுத்து உங்க ஆல்பத்திற்கு வச்சிருப்பாங்க, வாங்கி பாருங்க. ஒரு முக்கோண முகம், கோடு போட்ட கண்ணுல இருந்து இந்த பக்கம் எலும்பு துருத்திட்டு இருக்கும். அப்படியே கண்ணத்துல டக்கு வருங்க, இந்த சதையே இருக்காது காந்திகள், அப்படியே நேரா வரும். காது மிக்கி மவுஸ் காது மாதிரி தனியாக எங்க தூக்கிட்டு இருக்கும் காந்திக்கு. அதே மாதிரி சிறு வயதிலேயே கண்ணை ஒடுங்கி போனவங்க ஆபிரகாம் லிங்கனுக்கு. இப்படிப்பட்ட உருவங்கள் எல்லாம் பெரிதான பிறகு வயோதிகம் வருகின்ற போது அவருடைய வாழ்வினுடைய உச்சத்துக்கு போகின்ற போது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையுடைய மேன்மை அந்த மனிதர்களை உலகத்திலேயே அழகங்கள் ஆக்கிடுச்சு. காந்தி படம் பாத்தீங்களா, அவர் கீழே உதவி தொங்கிட்டு இருக்கும். சிரிச்சானா பக்கம் முன்னாடி 2 பல்லு இருக்காது. நெத்தியில புடைப்பில் 2 நடந்து தெரிஞ்சிட்டு இருக்கும். பட்டையான நெஞ்சு, நீண்ட கைகள், கால் 2 முட்டி உரசிக்கூட கால். இப்படி உருவம் உள்ள காந்தி உலகத்திலே கொண்டாடக்கூடிய தலைவராக இருந்தார். ஒரு மனிதரை ஸ்டடி பண்ணும் போது ஒரு முகத்தை பார்த்த உடனே அது என்ன எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஒரு ஓவியோட வேலை பார்த்த உடனே அந்த முகம் எப்படி எப்படின்னு சொல்லணும். அப்பதான் நீங்க வரைய முடியும். நேருவுக்கு இந்திரா காந்திக்கு என்ன வித்தியாசம் கேட்டாங்க. நேரு இந்திரா காந்தி அப்பா பொண்ணு 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ல நேருக்கு காஷ்மீர் முகம், ஒரு அழகான மூக்கு என்பது அழகான மூக்கினுடைய துவாரம் தெரியக்கூடாது. உங்க வீட்டுல நீங்க போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா நேசல் ஹோல் தெரியக்கூடாது.
மூக்கு துவாரங்கள் வந்து வெளியே தெரியக்கூடாது. தெரியாம ஒரு அழகான முகம். நேருடைய உதடுக்கு பாத்தீங்கன்னா உதடு வந்து நேர ஒரு கோடு போட்ட மாதிரி, வெள்ளக்காரங்க இங்கிலீஷ்காரங்க அப்படி ஒரே சிங்கிள் லைன் தான் இருக்கும். நேருக்கு பாத்தீங்கன்னா காமராஜ் உதடு வேறு, நேரு உதடு வேறு. நேருக்கு மேல் உதடுக்கு ரெண்டுமே இந்திரா காந்தி ரெண்டு பேரும் ஒரு சிங்கிள் லைன் போட்டீங்கன்னா அதுக்குள்ள நேரு உதடு முடிஞ்சிடும். அவருக்கு இந்த ஓவல் ஷேப் வந்து முகம். அது கண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஐஸ். நேருக்கும் இந்திரா காந்திக்கு கண்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஐஸ். நெஞ்சு பகுதி வந்து ரொம்ப குறுகி போயிருக்கும் நேருக்கு இந்திரா காந்திக்கும். காமராஜர் எடுத்துட்டீங்கன்னா காமராஜருக்கு வந்து கம்பீரமான ஒரு தோற்றம். கண்கள் வந்து கிட்ட போய் நேர கண்ணை பார்க்க முடியாது, பயமா இருக்கும். நம்ம மிரட்டக்கூடிய கண்கள் இருக்கும். புருவங்கள் அப்படி ஏறி இறங்கக்கூடிய புருவங்கள் இருக்கும். பின்பக்கம் மண்ட நேர கோடு போட்ட மாதிரி வந்திருக்கும். ரெண்டு உதடுமே பெரிய உதடுகள். மூக்கு மடல் ரெண்டுமே பெருசா இருக்கும். கருத்த உருவம், நீண்ட கைகள். இந்த வித்தியாசங்களை நீங்க முதல்ல ஸ்டடி பண்ண. அதுதான் பெயிண்டருடைய முக்கியமான வேலை. பத்மினி லலிதா தெரியும். லலிதா பத்மினி வைஜெயந்திமாலா கேள்விப்பட்டீங்க, பெரியவங்க உட்காந்துருக்கீங்க. அகில இந்திய அளவில் வந்து புகழ் பெற்றவர் வைஜெயந்திமாலா. பத்மினி ஈக்குவலாக அந்தமாவுக்கு இணையா நடிச்ச நடிகளை சொல்ல முடியாது. நம்ம வந்து இப்ப உருவங்களை பற்றி தான் பேசுறோம், வேற நீ அதை தப்பா நினைச்ச கூடாது. ஒரு அழகான முகம் உருவம்னா அந்த உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லாத உங்களுக்கு. இரண்டு கண்களுக்கு இடையில உள்ள தூரம் இடைவெளி ஒரு கண்ணளவு இருக்கணுங்கிறான். இந்த கண்ணை மெஷர் பண்ணிட்டு நீங்க எல்லாம் என்ஜினியர்ஸ் தான் மெஷர் பண்ணிட்டு நடுவில் வச்சு பார்த்தீங்கன்னா இரண்டு கண்களுக்கு உள்ள இடைவெளி ஒரு கண்ணளவு இருக்க வேண்டும். மூக்கினுடைய நீளம் எவ்வளவு இருக்கோ அந்த மூக்கை டிவைட் பண்ணி அளந்துட்டீங்கன்னா இந்த மூக்கு நீளமும் நெத்தியினுடைய அளவும் மூக்கு கீழ் உள்ள தாளின் அளவும் ஒரே அளவு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் அழகான முகத்துக்கு அளவு. காது எப்படி இருக்கணும்? கண்ணுக்கு நேரம் ஒரு கோடு போட்டு மூக்கில் கோடு போட்டு பினிஷ் பண்ணீங்கன்னா இது கூட காது முடிச்சிடும். அதுக்கு மேல இருந்தா பெரிய காதுன்னு அர்த்தம். அழகான நெஞ்சு பகுதி என்பது கண்ணு ரெண்டு எங்க முடியுதோ கண்ணுல நேர கோடு போட்டீங்கன்னா மார்பு காம்புகள் வந்து அந்த கோடுக்குள்ள அடங்கி இருக்கணும். அது காம்பு வெளியே போனா அகலமான நெஞ்சுன்னு அர்த்தம். இவ்வளவு மெட்டிகுலஸ் விஷயங்கள் இருக்கு. கைகள் நீளமாக, பெண்களுக்கு நெஞ்சு பகுதி அகலமா இருக்கக்கூடாது. பத்மினிக்கு நெஞ்சு பகுதி அகலம் ஜாஸ்தி. வைஜெயந்திமாலாவுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். சத்யராஜ் நான் உட்கார்ந்தோம்னா ரெண்டு பேரும் ஒரே ஹைட் இருப்போம். எழுதுனாலும் சத்யராஜ் என்னோட 6 இன்ச் மேல இருப்பார். ஏன் சொல்லுங்க? சிம்பிள். முதுகு தண்டுடைய நீளம் ரெண்டு பேருக்கு ஒன்னே ஒண்ணு, நெடுந்தா கால் மட்டும் 6 இன்ச் கூட இருக்குது. இதான் சிம்பிள் டிஃபரன்ஸ். அதே மாதிரி கணவன் மனைவி 2 பேர் இருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரே அளவு இருப்பாங்க. வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா வீட்டம்மா கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இல்ல, ஆணுக்கு முதுகெலும்பு நீளமா இருக்கிறதுனால பெண்களுக்கு முதுகெலும்பு கம்மியா இருக்கிறதுனால 2 பேரும் சம ஹைட் இருக்கும்போது பெண்களுக்கு கால் நீளமா தெரியும். அதாவது பெண்களை பார்த்து உயரமா தெரிவாங்க. இது ஒரு ரகசியம். இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் முதல் கற்றுக்கொண்டுதான் நீங்க ஓவியம் வரைய வேண்டும். இது ஒரு 7 ஆண்டு இப்படி என் வாழ்க்கை அதிலே போய்விட்டது. இப்போ ஒரு மனிதனுடைய அடையாளம் என்பது இந்த உருவத்தை வச்சுதான். இப்ப கமல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கமல்ஹாசன் குண்டு கண்ணு, முட்டமாய் கண்ணு இருக்கிறது, செவந்த உருவம், கருத்து அடர்ந்த தாடி இருக்கும், நல்ல கட்டுமசா உடம்பு இருக்கும். இதுதான் கமல்ஹாசன். ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சிலுத்த முடி இருக்கும், சின்ன கண்ணு இருக்கும், பூரான மூக்கு இருக்கும், குச்சியான உருவம். அவர் சதை போட்டு தொப்பை போட்டு அப்படி இருக்கு, ரஜினிமா இருக்காது. அதனால இந்த அடையாளம் தான் மனிதனுக்கு அடிப்படை விஷயம். இந்த அடையாளங்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும். ராம்ராஜ் காட்டன் வழங்கும் என்